இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று ஜூன் மாதம் 22ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். சகோதர சகோதரிகளே, அருள்வாக்கு நேயத்தில் இந்த ஒரு செய்தி துணுக்க கேட்டேன். ஸோ நகைச்சுவை புத்தகத்தில் வரும் இல்லையா, நகைச்சுவை துணுக்கு. ஒரு நபர் என்ன பண்ணாராம், ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட பேசிகிட்டு இருக்கும் பொழுது, என்னுடைய பொண்டாட்டி நினச்சா எனக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது அப்படின்னு சொன்னார். என்னான்னு கேட்கும்பொழுது, தினமும் என் பொண்டாட்டி 10 ஒயின் ஷாப் ஏறி இறங்குறான், எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது சொன்னார். அப்போ ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்டாங்க, ஏன்ப்பா உன் பொண்டாட்டி ரொம்ப குடிப்பாளா, பெரிய குடிகாரியா அவன் பொண்டாட்டி அப்படியா என்ன கேட்டாங்க. அதுக்கு அவர் சொன்னார், அப்படிலாம் இல்லை, நான் எந்த ஒயின் ஷாப்பில் குடிச்சிட்டு விழுந்து கிடப்பேன்னு என்னை தேடி தேடி வருவா அப்படின்னு சொன்னார். சகோதரர்களே, இவன் குடிச்சிட்டு விழுந்து கிடக்கிறது தப்பு இல்லை, இவருடைய மனைவி இவர் தேடி ஒயின் ஷாப்பாக தேடுறாங்கன்னா அது பெரிய அவமானமாக போச்சான் இவருக்கு. நான் குடிச்சு அழிகிறேன், நான் கெட்ட குடிவுக்கு அடிமையாக இருக்குன்னு சொல்லி இவனுடைய குற்றத்தை உணர இவனுக்கு மனசு கிடையாது. பொண்டாட்டி ஒயின் ஷாப் வராங்களாம், அது ஒரு தலைகுனிவாக போச்சான். பிறர் குற்றத்தை என்ன பண்ணுறாங்க, நம்ம என்ன பண்ணுறோம், உன்னிப்பாக சுட்டி காட்டுற வழியை நம்ம கிட்ட இருக்கின்ற குற்றம் குறைகளை ஏற்றுக்கொள்ளாமல் தயங்குறோம். இது ஒரு புத்தகத்தில் படித்த ஒரு துணுக்கு தான், நகைச்சுவைக்காக பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு அம்மா என்ன பண்ணா, ஒரு கணவர் என்ன பண்ணாரா, மனைவி கிட்ட கேட்டாங்க, என்னம்மா சாப்பாடு ரொம்ப குழஞ்சி போச்சு, வீணாக போச்சு, ஒழுங்காக செய்யக்கூடாதா, அம்மா கொஞ்சம் நல்லா செய்யக்கூடாதா அப்படின்னு கணவர் மனைவி கிட்ட கேட்டாங்க. அதுக்கு மனைவி சொன்னாங்களாம், நீங்கள் வாங்க அந்த அரிசி அப்படி அப்படின்னு சொன்னார். மனைவிக்கு சரியாக சமைக்கிற சது கவனக்குறைவு, சாப்பாடு குழஞ்சி போச்சு என்று சொல்ல தன் குற்றத்தை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லை. நீ வாங்க அந்த அரிசி எப்படி, பிறரை குற்றவாளி ஆக்க நாம் என்ன பண்ணுறோம், எத்தனிக்கிறோம். இன்றைய வாசகங்களுடைய தியானம் மைய கருத்து தான். பிறரை குற்றவாளி ஆக்கிறோம், பிறர் குற்றத்துக்கு நம்ம தீர்ப்பு சொல்றோம். ஆனால் நாம் நம்மிடையே இருக்கின்ற குற்றங்குறைகளை அப்படியே மூடி என்ன பண்றோம், புதகோயில போட்டு புதைச்சிடுறோம். இதை தன்றைக்கு நம்ம இயேசப்பா கண்டிக்கிறார். முதல்ல வாசகம் பாருங்க அப்போ. இன்னைக்கு சாலமோன் ராஜா ஆட்சிக்கு பிறகு இஸ்ரேல் நாடு 2ஆ பிரியுது, வடநாடு தென்னாடு. வடநாட்டுக்கு தலைநகரம் யூதா, தென்னாட்டுக்கு சமாரியா 2ஆ பிரியுது. இஸ்ரேல் 2ஆ பிரியுது. கிமு 722 அசீரிய படையெடுப்பு நடந்து அவங்க என்ன பண்றாங்க, இஸ்ரேல் சமாரியாவை பிடிச்சிக்கிறாங்க. அப்போ மக்கள் எல்லாம் ஆண்டவர் என்ன பண்றாங்க, குறையா அளந்து கொட்டுறாங்க. ஆண்டவரே, இப்போ நான் கஷ்டப்படுறோமே, உங்களுடைய வாக்களிக்கப்பட்ட செல்ல பிள்ளைகள நாங்கள் இங்கே பாருங்க, நீங்கள் எங்களுக்கு கொடுத்த அந்த மண்ணை அசீரியா பிடிச்சிக்கிட்டா பாருங்க என்று கடவுளை அவங்க என்ன பண்ணாங்க, குறை சொல்ல ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் சிந்திக்கணும். ஏன் கடவுள் இதனை செய்தார், அதை அவர்கள் உணர மறுத்தார்கள், மறந்து போனாங்க. நாம தப்பு செஞ்சோம், நம்ம யாவே ஆண்டவரை விட்டு பாகால பின்னாடி போனோம், நம்ம ஆண்டவரை அவமரியாதை செஞ்சோம் இல்லையா. தான்லையும் பெத்தர்லையும் நம்ம அந்நிய தெய்வத்துக்கு கோயில் கட்டி அந்த கோயிலுக்கு போய் நம்ம கும்பிடு போட்டோம். நம்மை காபந்து பண்ண யாவே ஆண்டவரை மறந்துட்டோமே என்று தாங்கள் செய்த குற்றத்தை அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க ஒத்துக்கொள்ள மறந்தார்கள், கடவுளை குற்றவாளியாக்கினார்கள். செய்தி பாருங்க, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு பிறரை குற்றவாளி ஆக்காத, முதல்ல நீ என்ன தப்பு செஞ்ச அதை பாரு. உன் கண்ணில் இவ்வளோ பெரிய மரக்கட்டையை வச்சுக்கிட்டு இன்னொருத்தன் உன் கண்ணில் தூசிக்குது, நான் ஊதி விட்டுமா என்று சொல்லாத. பிறரை தீர்ப்பிடாது, நீ பிறரை குற்றவாளின்னு சொல்லாது, அவன் தப்பு செய்வான்னு சொல்லாது. முதல்ல நீ தப்பு செய்ய, அதை திருத்தி வாழ முயற்சி. நீ தீர்ப்பிடாதே, தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டேங்க ஆண்டவர் சொல்வார்த்தது. இன்னைக்கு சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் பிறரை தீர்ப்பிடாமல் இருப்போம்.
முடியுமானால் நம்முடைய குற்றம் குறைகளை ஆண்டவர் முன்பாக ஏற்றுக்கொண்டு அந்த குற்றம் குறையை தூக்கி வெளியே போட்டுட்டு நல்ல வழியிலே பயணம் செய்ய முயற்சித்தால் கடவுளுடைய ஆசை நமக்கு நிச்சயம். உண்மைதானே? அவன் தப்பு செய்யறான், இவன் தப்பு செய்யறான், அவன் செய்யலையா, இவன் குத்தம் செய்யலையா என்று அவனை ஏன் நீ சொல்ற? நீ இன்னைக்கு இது ஒரு பழக்கமாகி போச்சு நமக்கு. ஏன்ப்பா இந்த மாதிரி இருக்கிற இது மாதிரி செய்யக்கூடாது. ஒரு டிராஃபிக் ரூல் வச்சுக்கோமே, ஏப்பா இந்த மாதிரி ஒரு அந்த ஜிப்ரா லைன் இருக்கிறது ஏன்பா தாண்டி போய் நிற்கிறீங்க, அவன் நிற்கலையா அப்படின்னு கேட்பான். உண்மைதானே? அவனை நீ திருந்தி வாழ என்ன பண்ற? பிறரை குற்றவா சுமத்தாது. நீ கூடுமானால் நான் என் குற்றத்தை ஏற்றுக்கொண்டு அதிலிருந்து விடுபட்டு நல்ல வழியில பயணித்தால் எனக்கு இறையாசை நிச்சயம். சகோதரர்களே, நம் வாழ்கிற இந்த நாட்களிலே நம்முடைய குற்றங்களை ஏற்றுக்கொள்வோம், அதற்காக மனம் வருந்துவோம், குடும்பம் நல்ல வழியிலே பயணிப்போம், நமக்கு இறை ஆசை நிச்சயம். ஆசிர்வதிப்போம்.